ஓம் பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமஹ. அர்ஜுனன் சிஷ்யன் ஆயிட்டான். கிருஷ்ணர் சரி நான் பாடம் சொல்றேன்னு தொடங்கலாமே, தொடங்கலை. அவன் உண்மையிலேயே எவ்வளவு தூரத்துக்கு இந்த மனநிலையை உடையவனாக இருக்கிறான்னு பொறுமையாக பார்த்துட்டே இருக்கார். வாயே திறக்கலை. நீங்கள் அந்த காட்சியெல்லாம் கற்பனை பண்ணிட்டா தான் உங்களுக்கு மனசில் விளங்கும். ரொம்ப அமைதியாக இருக்கார் கிருஷ்ணர். அர்ஜுனனுக்கு பொறுமை இல்லை. உபதேசத்தை சீக்கிரம் தொடங்கிட்டா நல்லதுங்கிற எண்ணம் இருக்குது. அதனால் மனசில் இருக்கிற எண்ணத்தை திரும்பவும் வெளிப்படுத்துகிறான். நஹி பிரபஷ்யாமி மமாபனுத்யாத் யச்சோகமுச்சோஷணம் இந்திரியாணாம் அவாப்ய பூமா வசபத்னமிருத்தம் ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்தியம். பகவானே, என் மனசில் எவ்வளவு துக்கம் இருக்குன்னு என்னால் வார்த்தையால் சொல்ல முடியல கிருஷ்ணா. நான் ஒரு அளவுக்கு சொல்கிறேன் பாரு. என் மனசுக்குள்ளே இருக்கிற துக்கம் என்னுடைய கண்ணு காது மூக்கு நாக்கெல்லாம் பொசுக்கிற மாதிரி இருக்கு. எது சோகம் இந்திரியானாம் உச்சோஷணம். என்னுடைய இந்திரியங்களெல்லாம் பொசுக்கக்கூடியதாக இருக்குது. சோகாக்னின்னு பேர். இந்த கவலைங்கிற நெருப்பு அது உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு என்னுடைய உடம்பையே பொசுக்கிற மாதிரி இருக்குது. அதை போக்குறதுக்கு எனக்கு வழியே தெரியல. மம அபனுத்யாத் நகி பிரபஷ்யாமி. எந்த ஒரு சோகம் என் இந்திரியங்களை பொசுக்கக்கூடியதா என்னுடைய ஹிருதயத்தில் இருக்கிறதோ அந்த சோகத்தை போக்குறதுக்கான வழி எனக்கு தெரியவே இல்லை, எனக்கு புரியவே இல்லை. இல்லை இப்போ நீ இதெல்லாம் பற்றி விட்டுடு, எதிரிகளே இல்லாத ஒரு ராஜ்யத்தை உனக்கு கொடுக்குறேன், நீ இந்த சண்டையை போடுறியா அப்படின்னு கேட்டால் மாட்டேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். அது மாத்திரம் இல்லை, இதையே நான் வேண்டான்னு சொல்கிற போது அப்படி திரைலோக்கிய ராஜ்யஸ்ய ஹேதோ கிம்னு மஹீகிருத்தே அப்படின்னு முதல் அத்தியாயத்தில் அர்ஜுனன் சொன்னான். அதாவது 3 லோகத்தையே கொடுக்கறதா இருந்தாலும் வேண்டாம் அப்படிங்கிற போது இந்த அல்பமான இந்த உலகத்தில் இருக்கிற இந்த பூமிக்காக நான் சண்டை போடுவேனான்னு கேட்டான். அதை வேறு கோணத்தில் இங்கே திரும்பவும் சொல்கிறான். ராஜ்யம் சுராணாமபி சாதிபத்தியம் பூமௌ அசபத்ன மிருத்தம் அவாப்பிய அப்பி நகி பிரபஷ்யாமி. அதாவது இந்த துக்கத்தை போக்குற சக்தி எதுக்கும் இல்லைங்கிறது எனக்கு தெரியறது. எதிர்கட்சியே இல்லாத ராஜ்யத்தை இந்த பூமியில் கொடுத்தாலும் இல்லை, தேவர்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய இந்திரனாகவே ஆகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கிடைச்சாலும் கூட இந்த துக்கங்கிறத நீக்கிறதுக்கான சக்தி இதுக்கெல்லாம் இல்லைன்னு நான் புரிஞ்சுனுட்டேங்கிறான். இது ரொம்ப முக்கியமான விஷயம். வாழ்க்கையில் எத்தகைய புலன் இன்பத்தை பெற்றாலும் அது மண்ணுலகமான இந்த பூமியில் இருந்தாலும் சரி, விண்ணுலகமான சொர்க்கமாக இருந்தாலும் சரி, எங்கே போனாலும் மனிதனுக்கு சரியான விவேகம் இல்லைன்னா துக்கத்திலிருந்து தப்பிக்க முடியாது. ஆகவே துக்கத்தை போக்குற சக்தி இந்திரிய விஷயங்களுக்கு இல்லைங்கிறத தெளிவாக சொல்கிறான் அர்ஜுனன். இதுதான் வைராக்கியம். விவேகமும் வைராக்கியமும் அர்ஜுனனுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்கிறத வெளிப்படுத்துகிற ஸ்லோகம் இது. எனவே நான் சாஸ்திரத்தை கேட்பதற்கு தகுதியுடையவன்தான். சாஸ்திரங்கிற விஷயத்தை விட உங்களுடைய உபதேசத்தை கேட்பதற்கு நான் தகுதி படைத்தவன் என்பதை வெளிப்படுத்தி கொள்கிறேன். எனக்கு இப்போ எந்த ராஜ்யமும் வேண்டாம், எனக்கு ஞானந்தான் வேணும், உங்களுடைய டீச்சிங் தான் வேணும். அது மாத்திரமில்லை, எனக்கு அட்வைஸ் கூட வேண்டாம். அட்வைஸ் வேறு, டீச்சிங் வேறு. அந்த நேரத்தில் துக்கம் போகிறதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லி கொடுக்குறது அட்வைஸ்னு சொல்லணும். இனிமேல் வாழ்க்கையில் எனக்கு பர்மனெண்ட்டாகவே துக்கம் வரக்கூடாது. எந்த சிச்சுவேஷன்லையும் என்ன மாதிரி துக்கம் வந்தாலும் அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு, அதை கையாளுகிற அளவுக்கு எனக்கு ஒரு ஞான பலம் வேணும். அதை கொடுக்கணும். இனிமேல் நான் திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் ஒரு பிரச்சனைக்கும் உங்கள்கிட்ட நான் வர தயாராக இல்லை. எனக்கு முழுமையாக ஞானத்தை உபதேசம் பண்ணு அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தை கொடுப்பதாகத்தான் இந்த ஸ்லோகம் இருக்குன்னு இதை நாம் புரிஞ்சுக்கணும். இதை சொன்னதுக்கப்புறம் அர்ஜுனன் பேசாமல் இருந்துடுறான். அவன் பேசாமல் இருந்துட்டாங்கிறத சஞ்சயர் சொல்கிறார் திருதராஷ்டிரர்கிட்ட. நாம் தொடர்ந்து பார்ப்போம். அனைவருக்கும் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள், பரிபூர்ண ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.